மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டைம் காலையில் 8:20 ஆகுதுங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி க்ரௌடு அவ்வளோவா இல்லைங்க. இந்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. இந்த வாரம் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன்றதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே இந்த கடையை தான் கவர் பண்ணுவோம். இந்த வாரம் இவர்கிட்ட பெருசாக எதுவும் ஐட்டம்ஸ் இல்லைங்க. இந்த ஒரு டேப் ரெக்கார்டர் மட்டும் வச்சுருந்தாரு, பிலிப்ஸோடது. இதோட ப்ரைஸ் வந்து 800 சொல்லியிருந்தார். பட் நல்லா இருந்ததுங்க. அதோட கண்டிஷன்லாம் சூப்பராகவே இருந்தது. பக்கத்துலேயே ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. வாட்டர் ஹீட்ரு, அப்புறம் இந்த சிஆர்டி மானிட்டர் கூட ஒரு பீஸ் வச்சுருந்தார். பிசி, இந்த பைக் அக்சசரிஸ்லாம் வச்சுருக்காரு பாருங்கள். அதில் இருக்கிற ஸ்பாட்ஸ்லாம் கழட்டிட்டு வெறும் இந்த பாடி மட்டும் இருக்குங்க. அவர்கிட்ட இந்த க்யூட்டாக ஒரு 2 பீஸ் இருந்ததுங்க. இது என்னென்னு எடுத்து பார்த்தா அது ஒரு விளக்கு வைக்கிற அந்த ஒரு அழகுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் ஒன்று பார்த்தேன். இது சூப்பராக இருந்ததுங்க. இது உள்ளே ஒரு விளக்கு வச்சுட்டேன்னு வச்சிங்களேன், பேக் சைடில் அப்படியே ஃபுல்லாகவே வெளிச்சமாக வரும். அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இது. இந்த ஷாப்பில் ஒரு ஃபுட் மசாஜர் ஒன்று இருந்ததுங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. இது அவர் ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஒர்க் ஆகுது, செக் பண்ணி பார்த்தேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது வந்து நம்ம இந்தியா மேடு கிடையாதுங்க. இது இந்த யூகே மாடல்னு நினைக்கிறேன். அது ப்ளக் அடாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி டைப்பில் இருக்குது. நம்ம கனெக்ட் பண்ணுற ப்ளக்கில் ஆட்டோ டைம் 15 நிமிட்ஸ் தான். எவ்வளோ ஐயா அது? 1200 வா ஒர்க்கிங்கா? இந்த ஷாப் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்போம் நம்ம. இந்த வாரம் ஒரு சில பவர் பேங்க் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தார். இந்த சோனியில் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் நான். இது வந்து எம்ஐ பவர் பேங்க்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தார் அவர். எல்லாமே புதுசாகவே இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150, 200 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாரு. இந்த சோனியோட பவர் பேங்க் வந்து 150ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் கூட வச்சுருந்தாரு. இதோட ப்ரைஸ் வந்து 200க்கு சேல் பண்ணுறாரு. பக்கத்துலேயே ஒரு பேட்டு கடை இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் அவரே சொல்லுவார், கேளுங்களேன். இதுதானே இது பிளாஸ்டிக். எவ்வளோ? 450-ஆ? இதுண்ணா 3000. 1,00,000 ரூபாலாம் இருக்குது. ஏசிக்கு ஒரு ஸ்டெபிலைசர் தேடுறோம். நாங்களும் 2-3 வாரமாக செக் பண்ணி பார்க்குறோம், கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த வாரம் கிடச்சிதுங்க, வாங்கிட்டேன் நான். இந்த ஸ்டெபிலைசர் செக் பண்ணி பார்த்தோம். இது வந்து இன்புட்டு 140 போட்டிருந்தது. நம்மளுக்கு வந்து 100 தேவை. இன்புட்டு 100, அவுட்புட் வந்து 240. 4 kVயில். இதோட ப்ரைஸ் வந்து 1500 to 2000 இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. இந்த கார் ஒன்று பார்த்தேங்க. இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருந்தது. சரி, எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்ததுங்க. கொஞ்சம் பீஸ் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது ப்ரைஸ் கேட்டால் 100 தான் சொன்னார். சரி, ஓகே, வாங்கி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், அதுக்காக வாங்கினேன் நான். இது ஒரு ரிமோட்டு காருங்க. இது ஆன்லைன் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தேன், 600 to 700 இந்த ரேஞ்சு போட்டிருக்கு. இது நம்ம ரிமோட்டு, நம்மக்கிட்ட ரிமோட் இருக்குது, அது செட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போன்றதுக்காக வாங்கினேன் நான். பேக்கில் மட்டும் போடுங்க. இந்த ஷாப்பில் நிறைய அந்த ப்ளூடூத் இயர்பட்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. இது ஓல்டு மாடலுங்க. இது சாம்சங்கோட இயர்பட்ஸு நிறைய பீஸ் இருந்தது. ப்ரைஸ் வந்து 100க்கு சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் இப்போ யார் யூஸ் பண்ணுறான்றது, நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது இதெல்லாம். ஆனால் அது சேலுக்கு வச்சுருக்காங்க. கண்டிஷனும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. சரி, நம்மளுக்கு யூஸ் ஆகாது, அதனால் இது வாங்கலை நான். நிறைய அந்த சார்ஜர் ஐட்டம்ஸு, அப்புறம் அந்த ப்ளூடூத்து கன்வெர்ட்டர்லாம் கூட இருந்ததுங்க இவர்கிட்ட. எல்லாமே 100, 50, 100க்கு இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாரு. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு கார் சென்ட்டுங்க. எவ்வளோ பீஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஏசி வருதுல, காரில் ஏசி வெண்ட்டுக்கு நேராக இதை மாட்டி வச்சுன்னா நல்லா கொஞ்சம் ஸ்மெல்லு சூப்பராக வரும். அந்த ஐட்டம் தாங்க இது. இதோட ப்ரைஸ் வந்து 50 rupees சேல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பேக்கிங்கோடவே இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஓல்டு டைப்பு தாங்க. இது ரொம்ப நாள் பீஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஸ்டாக் கிளியரன்ஸுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். எப்பவும் போல் இவர்கிட்ட நிறையா லேப்டாப்ஸ் பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த வாரம் வந்து ஹெச்பி லேப்டாப்ஸ் கொண்டு வந்திருந்தார். நம்ம போன வாரம் கவர் பண்ணியிருப்போம். அதில் லினோவோ லேப்டாப்ஸு 2-3 பீஸ் வச்சுருந்தார். இந்த வாரம் ஹெச்பியில் கொண்டு வந்திருக்காரு. 5500, 6000 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாரு. எல்லாமே ஒர்க்கிங் பீஸ் தாங்க. ஒரு நண்பர் செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு பாருங்கள்.
வாட்ச் கலெக்ஷன் நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். ஒரு நண்பர் பர்சனலாகவே கால் பண்ணி கேட்டிருந்தார், வாட்ச்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருக்காக தான் நான் அதை கவர் பண்ணியிருந்தேன். வாட்ச் கலெக்ஷன் நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லா பிராண்டட் வாட்சே கிடைக்குது. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 300, 400, 500 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. எல்லாமே ஒர்க்கிங் பீஸ் தாங்க இது. எவ்வளோ வாட்ச் கலெக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். நேரில் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளோர் மேட்டெல்லாம் கொஞ்சம் இந்த வாரம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஃப்ளோர் மேட்டு பாருங்கள். இதோட ப்ரைஸ்லாம் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சேல் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 600 சொன்னார். 10x10 வந்து 600க்கு சேல் பண்ணுறாராம். நம்ம இது வாங்கி இது ரீயூஸ் கூட பண்ணிக்கலாங்க. இது வந்து யூஸ் பண்ணது தான் இது. ஆனால் பார்க்கறதுக்கு புதுசு மாதிரியே இருக்குது. பீஸ் நல்லா இருந்ததுங்க இது. இந்த கார் ஒன்று பார்த்தங்க, ஃபுல்லாகவே மெட்டல் பாடி சூப்பராக இருந்தது. இந்த கரகாட்டன் மூவி வரும் பார்த்தீங்களா, அதில் வரும் பாருங்கள், அந்த கார் மாதிரி தான் இருந்ததுங்க. அதோட மினியேச்சர் மாதிரியே இருந்தது, கலர் தான் வேறு. ஆனால் செம்ம வெயிட்டாக இருக்குது பாரு, தூக்கி பாருங்களேன். பின்னாடி இரும்பு வச்சா வெயிட்டாக தான் இருக்கும். கேடிலாக் டயர் இல்லை, டேமேஜ் ஆகி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் தூக்குங்க. பா, இதில் இன்ஜின் செட்டப்லாம் இருக்குது உள்ள, செம்மையாக இருக்கு. இந்த ஷாப்பில் ஒரு கோப்ரோ ஒன்று இருந்ததுங்க. என்னடா அது நம்மளே லேட்டாக வந்திருக்கோம், இன்னும் கோப்ரோ இருக்கேன்ட்டு செக் பண்ணி பார்த்தா அது சைடில் டேமேஜ் ஆகிருக்குங்க. மற்றபடி டிஸ்பிளேலாம் சூப்பராக இருக்குது. அந்த பேட்ரி போடுற இடம் பார்த்திங்கன்னா பஞ்சாக இருக்குது ஃபுல்லாக அந்த சைடில். இதோட ப்ரைஸு 1200 சொன்னார். ஆனால் இது ஒர்த்து தாங்க இது. இதே மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே டேமேஜ் ஆகி ஏதாவது ஸ்பேர் தேவைப்படுதுன்னா இதுலேருந்து நம்ம மாற்றிக்கலாம். ஒர்த்தான ப்ரைஸ் தான் இது. 1200. இன்னும் பார்க்கிங் பண்ணால் ஒரு 800 அந்த ரேஞ்சு கூட கொடுப்பாரு இது. டிஸ்பிளே பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குதுங்க. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. அந்த பேட்ரி போடுற இடம் மட்டும் பஞ்சாக இருக்குது. கண்டிப்பாக இது டேமேஜ் ஆகிருக்கும். ஆனால் டிஸ்பிளே நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நல்லா இருந்தது. லென்ஸ்லாம் கூட சூப்பராக இருந்தது. இந்த வுட்டன் கிளாக்கு பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒரு பேப்பர் வெயிட்டுன்னு நினைக்கிறேங்க. பேப்பர் வெயிட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்னு நினைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நல்லா வெயிட்டாகவே இருந்தது. அப்புறம் பக்கத்தில் ஒரு சில பட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே எதுவுமே இல்லைங்க. நிறையா பட்ஸு கிடைக்குது, ஏர் பட்ஸு கிடைக்குது. பட் ஆனால் வெறும் டப்பா மட்டும் தான் இருக்குது, பட்ஸை காணோம். இந்த மாதிரி கேமரா ஐட்டம்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குது மார்க்கெட்டில். இந்த ஷாப்பில் பிலிப்ஸோட ஒரு செட்டு ஒன்று இருந்ததுங்க. இது கூட 2 ஸ்பீக்கர் வரும். அது இல்லை, அது தனியாக தான் இருந்தது. பட் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்குங்க. ஃபுல்லாகவே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி டேமேஜ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுக்கிறதுலாம் வேஸ்ட்டு தாங்க. எடுத்தாலும் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பக்கத்துலேயே பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாடலு. இந்த டெலிஃபோன் இது ஒரு பட்டன் மாடலுங்க. இது அந்த விண்டேஜ் மாடல் வரும் கிடையாதுல, அது கிடையாது. இது ஒரு பட்டன் மாடல். இந்த ஷாப்பை இந்த வாரம் தாங்க பார்த்தேன். இந்த மினியேச்சர்லாம் வச்சு சேல் பண்ணுறாங்க. பைக்கு மினியேச்சர்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருந்ததுங்க இது. 2-3 பீஸ் நான் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். நல்லா வெயிட்டாகவும் இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. இது ப்ரைஸ் வந்து 350க்கு சேல் பண்ணுறாங்க. சின்னதெல்லாம் வந்து 200 சொல்லியிருந்தாங்க. இந்த மாடல் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம கிளாசிக்காக இருந்ததுங்க இந்த மாடலு. நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. இந்த ஷாப்பில் அந்த லாகிடெக்கோட கீபோர்டெலாம் வச்சுருந்தாங்க. எடுத்து பார்த்தேன், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டோர்லாம் மிஸ் ஆகுது. எப்படியோ இது ஒர்க்கிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரி தெரிஞ்சுது இது ஃபுல்லாகவே. பக்கத்துலேயே வந்து கிராஃபிக்ஸ் கார்டெலாம் கூட வச்சுருந்தாங்க. இது ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 800, 900 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. கிராஃபிக்ஸ் கார்டெலாம் நம்ம நிறையா கவர் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். ஒரு சில ரிமோட் ஐட்டம்ஸு, அப்புறம் கீபேடு மொபைலு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க. இந்த 2 பிரிண்ட் இருந்ததுங்க. இது ஒரு நல்ல கண்டிஷனில் இருந்தது. இது ஒரு கலர் பிரிண்ட்டுங்க. இது பார்க்குறதுக்கு சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200. பக்கத்தில் இருக்கிறது வந்து 1500 அந்த ரேஞ்சு சொல்லியிருந்தார் அவர். ரெண்டுமே நல்லா இருந்ததுங்க. ஹெச்பியோட பிரிண்ட்ரு இது. இந்த பேனசோனிக்கோட டேப் ரெக்கார்டர் ஒன்று இருந்ததுங்க. இது நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பரான கண்டிஷன்லேயே இருந்தது. மேலே அந்த மெஷ்ஷு மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக துருப்பிடிச்ச மாதிரி இருந்தது. பட்டு நல்லா இருந்தது கண்டிஷனு. இது வந்து நேஷ்னலோட டேப் ரெக்கார்டர். இது ஃபேமஸான மாடல். இதுவும் நல்லா இருந்தது. பட் ஆனால் அது டோரே ஓப்பன் ஆகலைங்க. மேலே இருக்க பட்டன்லாம் ஒர்க் ஆகலை, டோரே ஓப்பன் ஆகலை. இது ஒரு சூப்பரான மாடலுங்க. இது நல்லா ஃபேமஸான மாடல்.
இந்த பிசி ஐமேக் மாதிரியே இருந்ததுங்க. லாங்லேருந்து பார்க்கும்போது கிட்ட போய் பார்த்தா ஐமேக் கிடையாது, வேறு பிராண்டு இது. இது ஒரு i3 பிசின்னு நினைக்கிறேன். இது i3 பிசின்னு போட்டு இருந்தது. அதில் இதெல்லாம் இப்போதைக்கு ஒர்க்கிங் கிடையாதுங்க. இது மேலெல்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. எல்லாம் வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கும். இது கண்டிப்பாக ஒர்க்கிங் இருக்காது. ஒரு ஷோக்காக வச்சுருக்காங்க. இது நான் ரிட்டன் போகும்போதும் பார்த்தேன், சேல் ஆகாமல் அங்கேயே தான் இருந்தது. ஒரு யூபிஎஸ் ஒன்று இருந்ததுங்க. இதோட சைஸு பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது. இது ஒரு கம்பெனி யூசேஜ்னு நினைக்கிறேன். இது செம்ம வெயிட்டுங்க. ஆனால் இது நல்லா ஒரு ஹெவியான யூபிஎஸ் தான். இது ஏதாவது ஒரு கம்பெனி யூசேஜாக இருந்திருக்கும், அங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க போல். இதோட ப்ரைஸ் வந்து 6000 சொல்லியிருந்தார் அவர். நான் ஆன்லைன் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்த்தேங்க. இது எப்படியோ அது 60,000 மேலே போட்டிருக்குங்க. இது நல்லா ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோண்ணா? 6000 ரூபாவா? இந்த வாட்டர் வாஷிங் மிஷின் ஒரு நண்பர் கேட்டுகிட்டே இருக்கார். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் அவர் நல்ல கண்டிஷனில் கிடைக்க மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரியான கண்டிஷனில் தான் கிடைக்குது. இது ப்ரைஸே வந்து 1500 இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் எடுத்து நம்ம ஒர்க் ஆகலைன்னா ரொம்ப இதுதான் வேஸ்ட்டு தாங்க. இது எடுக்கிறது வேஸ்ட். இந்த மாதிரி கண்டிஷனில் எடுக்கிறது வேஸ்ட்டு தான் அது. அதனால தான் எடுக்கலை நான். நல்ல கண்டிஷனில் வந்தால் எடுக்கலான்ட்டு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் கிடைக்குங்க மார்க்கெட்டில். நான் நல்ல பீஸாக இருந்தால் உடனே ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க. ஒரு சவுண்ட் பார் மாதிரியே இருந்ததுங்க. இது எடுத்து பார்த்தா ஆனால் சவுண்ட் பார் மாதிரி தெரியல. இது எந்த பக்கமும் கனெக்டர் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கேபிள் மட்டும்தான் வருது. இது என்ன கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரில. இது சப்வூஃபர் வருமா என்ன மாடல்னே தெரில. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பட்டனும் இல்லை, எதுவுமே இல்லைங்க. இன்புட் கனெக்ட் பண்ணுறதுக்கு சோர்ஸ் எதுவுமே இல்லை. என்ன யூசேஜ்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹோம் தேட்ரு அப்புறம் ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். இந்த 5.1 ஹோம் தேட்ரு நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். இந்த ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட பீஸ் வச்சுருக்காங்க. இந்த வேக்கம் கிளீனர் பாருங்கள், இதே மாதிரி நான் சேம் மாடல் ஆல்ரெடி நான் இதே ஷாப்பில் கவர் பண்ணி போட்டிருப்பேன். அதே மாதிரி வந்திருக்கு. ப்ரைஸ் வந்து 1500 சொல்கிறாங்க. அவர்கிட்டே ஒரு பிசி ஒன்று இருந்ததுங்க. இது ஒரு அசம்பிள் பிசின்னு நினைக்கிறேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தது. ஆனால் எந்த ஸ்பேரும் மிஸ் ஆகலைங்க. ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே இருந்தது. இது ஒரு ஓல்டு மாடல் பிசின்னு நினைக்கிறேன். இது இன்டெக்ஸ்னு நேம் ஏதோ போட்டு இருந்தது. ப்ரைஸ் வந்து 1500 சொல்லியிருந்தார். இந்த மிஷின் ஐட்டம்ஸ் எல்லாம் கவர் பண்ண சொல்லி கேட்டுருந்தீங்க. இந்த மாதிரி மாவு இருக்கிற மிஷினும் வருதுங்க மார்க்கெட்டுக்கு. 1-2 வருது. ப்ரைஸ்லாம் 1500 to 2000 இந்த ரேஞ்சு சொல்கிறாங்க. இந்த நேஷ்னல் செட்டு ஒரு ஃபேமஸான மாடலுங்க. இதில் வந்து இன்பில்டு எஃப்எம்மோட வருதுன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருந்ததுங்க செட்டு. இது சூப்பராக இருந்தது. இது டோர் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது க்ளோஸ் பண்ணும்போது சரியாக க்ளோஸ் ஆகலை. நல்லா இருந்தது. ஆனால் செட்டு இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் கேட்கல. எப்படியோ இது வந்து 1000 rupees சொல்லுவாங்க. இந்த சப்பாத்தி மேக்கரில் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் ஐட்டம்ஸு நிறையா வந்துருந்ததுங்க மார்க்கெட்டுக்கு. நிறையா பீஸ் பார்த்தேன் நான். ஒரு 4-5 பீஸ் வந்துருந்தது. ப்ரைஸில் வந்து 3000க்கு சேல் பண்ணுறாங்க. 5000க்கு புதுசே கிடைக்குது மார்க்கெட்டில். பட் ஆனால் இது பார்க்கிங் பண்ணால் இன்னும் கம்மியாக கூட வாங்க முடியுங்க. இதே மாதிரி இன்னும் 2-3 சைக்கிள்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஷாப்பில் ஒரு பிரிண்டர் ஒன்று இருந்ததுங்க. இதுவும் வந்து சூப்பர் கண்டிஷன்லேயே இருந்ததுங்க. கண்டிஷன் பக்காவாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1000 rupees சொல்லியிருந்தார். இது வந்து கேட்ரேஜ் மாடலுங்க. இது கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. பட் கண்டிஷன் நல்லா இருந்ததுங்க. மேபி இது யூசேஜ் கம்மியாக இருந்திருக்கும், யூஸ் பண்ணாமே வச்சுருப்பாங்க போல். இந்த பேக்கிங்கோடவே ஒரு மிக்ஸி ஒன்று இருந்ததுங்க. பாக்ஸோடவே இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், சரி புதுசாக இருக்கும்னு நினச்சி தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்தா அது யூஸ்டு பீஸு தாங்க. இது எல்லாமே ஃபுல் கிட்டாகவே வச்சுருந்தாங்க. இது எல்லாம் அந்த ஜாரு எல்லாமே செட்டாகவே இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 2000 சொல்லியிருந்தார். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி தான் தெரியுது. பழைய மாடலில் இது. அண்ணா இது எவ்வளோண்ணா வருது? அவர் தானே கேட்டார். அண்ணா எவ்வளோ வருது? 2000 ரூபாவா? இந்த சைக்கிள் தாங்க சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் வந்து 3000 சொல்கிறாங்க. பார்க்கிங் பண்ணால் ரொம்ப சீப்பாகவே வாங்க முடியும். இது இந்த மாதிரியான 2-3 பீஸ் வச்சுருந்தார் இந்த ஷாப்லேயே. கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. சின்னதாக எடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. சின்ன சைக்கிளும் வச்சுருக்காங்க, சின்ன பசங்க ஓட்டுற சைக்கிளும் வச்சுருக்காங்க. இந்த சைலெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாடர்ன் லைட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ப்ரைஸ் கேட்டால் ஆல்ரெடி சேல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் டக்குன்னு சேல் ஆகிடுதுங்க மார்க்கெட்டில். இது என்ன ப்ரைஸுக்கு சேல் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டேன் நான். பட் அது சேல் ஆகிடுச்சின்னு இன்னொரு அடி சொல்லிட்டாரு.
அதனால் அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் நான். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேமு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சைக்கிள் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவும் கண்டிஷன் ஓகே தாங்க, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து 3000 சொல்கிறாங்க. பார்கிங் பண்ணால் இன்னும் கம்மியாகவே வாங்கலாங்க. 2000 2200 இந்த ரேஞ்சுக்கே வாங்கலாம் நம்ம. அங்கே ஒரு 2 சைக்கிள் தொடச்சிட்ருக்காரு பாருங்கள். இதுவும் கண்டிஷன் சூப்பராக இருந்ததுங்க. 2 சைக்கிளுமே நல்லா இருந்தது. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தது 2 சைக்கிளும். ப்ரைஸு 3000 சொல்கிறாரு. நம்ம பேசி வாங்குறதுல தான் இருக்குது, இன்னும் கம்மியாக கூட வாங்கலாம். இந்த உட்டன் சேர் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஓல்டு மாடல் சேருங்க. நல்லா வந்து அதுக்கெல்லாம் பாலிஷ் பண்ணி பக்கா கண்டிஷனில் வச்சுருக்காங்க. சேர் எவ்வளோ வருது? 6,500. பக்கத்துலேயே ஒரு பீம் பேக் ஒன்று இருந்ததுங்க. 2 பீஸ் வச்சுருந்தார், ஒரே மாதிரி 2 பீஸ் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 800 சொல்லியிருந்தார். அந்த பீம்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே கம்மியாக தான் இருந்தது. நம்ம இதை எடுத்தாலும் நம்ம பீம் வாங்கி ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ப்ரைஸ் வந்து 800 சொல்லியிருந்தார். இந்த உட்டனில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள், இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் இது சூப்பராக இருந்ததுங்க, பக்காவாக இருந்ததுங்க. இது கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்தது. ப்ரைஸும் வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ப்ரைஸு 1000 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இது நல்லா இருந்ததுங்க, பக்காவான இருந்ததுங்க. கீழெல்லாம் கூட ட்ரா வச்சு இது பாருங்கள், அந்த உட்கார இடம் கூட நல்லா அந்த ட்ரா மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. தையல் மிஷினா? ரிவர்ஸ் எடுக்கிறது அப்படியே அப்படியே ரிவர்ஸ் எடுக்குன்னா ரிவர்ஸ் வந்துடும். இதோ இவரு தான் ஆன் பண்ணுங்க. பேட்ரி தான், பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நல்லா இருக்கு. மொத்தம் 2 இருக்குது. இது ஒன்று ஆகும். எவ்வளோ இது? சொல்லுங்கண்ணா. இதான் எவ்வளோ ப்ரோ இது? 300 ரூபா. கூலிங்கு ஐஸ் கட்டி போட்டு வச்சுருப்பாங்களே, இல்லை போல. அது ஆப்போசிட்டில் கோத்ரேஜ் தானே? எவ்வளோ வருது கேளுங்க, அது இருக்காது பாருங்க. அவர்கிட்ட கேளுங்க. எவ்வளோ ஆகுது இது? 3500. அது 3500. இது 6500. இந்த ஹேவல்ஸ் பிராண்டோட இந்த வாட்டர் பியூரிஃபையர் ஒன்று பார்த்தேங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலுங்க. இது மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோலில் வரும். நல்லா இருந்ததுங்க. இது கண்டிஷன் ஒரு சூப்பராகவே இருந்தது. இந்த மேலே இருக்க ஸ்டிக்கர் கூட பிரிக்கல பாருங்கள். ப்ரைஸ் வந்து 3000 சொல்லியிருந்தார் அவர். இது ஆன்லைனில் நான் செக் பண்ணி பார்த்தேன், இது 23,000 கிட்ட போட்டிருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான மாடல் தான். இது ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஒரு நல்லா ஒர்க் ஆகுது, செக் பண்ணி பார்த்தே எடுத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். இந்த ஷாப்பில் நிறையா அந்த மைக்ரோ ஓவன் வச்சுருந்தாங்க. அந்த கலைஞர் டிவி கூட ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். கீழே ஒரு 2 மைக்ரோ ஓவனு, இது ஒரு மைக்ரோ ஓவன் வச்சுருக்காங்க பாருங்கள். ப்ரைஸு 3000 சொல்கிறாங்க. பட் ஆனால் இது ஒர்க்கிங் கண்டிஷனாக என்னன்னு தெரிலங்க, நம்ம தான் எடுத்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பிராண்டு வந்து நல்ல பிராண்டு தான், எல்லாமே நல்ல பிராண்டாக தான் வச்சுருக்காங்க. பட்டு கண்டிஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த கேம் கார்டர் பாருங்களேன், எவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இருந்ததுங்க. இது இதே மாதிரி சாம்சங்கில் வரும் இது, பட் ஆனால் சாம்சங் கிடையாது. இது நல்லா இருந்ததுங்க குவாலிட்டி. இதுவும் இந்த மசாஜர் ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க, சரி வாங்கலான்னு சொல்லி, கம்மியாக இருந்தால் வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இது ப்ரைஸு கேட்டால் 800 சொல்கிறாரு. இது ஆன்லைன் ப்ரைஸே 500 தான் வரும், நீனா இவ்வளோ சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னோன்னே சரி 400 கொடு அப்படின்றாரு. இது ஒர்க்கிங்கும் கிடையாது, கேட்டால் சார்ஜ் போடணும்னு சொல்கிறாரு. சார்ஜ் போட்டால் ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாரு. 200 கேட்டு பார்த்தோம், அவர் தரல. சரி அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டேன். இந்த கடையில் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று பார்த்தேங்க. இது ஒரு டிவி ஸ்பீக்கர்னு நினச்சி தான் எடுத்தேன் நான். இது பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது எதுக்கு வருதுன்னு தெரியல. இது செட்டாக 2 பீஸ் இருந்தது. இது வந்து ஏதாவது ஒரு பழைய மாடல் டிவிக்கு வரும் தான் நினைக்கிறேன். இது 30 வாட்ஸ் ஸ்பீக்கர் நல்லா இருந்ததுங்க. ஆனால் பக்காவான கண்டிஷனில் இருந்தது ஸ்பீக்கரு. பட் ஆனால் இது எதுக்கு வர்றதுன்னு கரெக்டாக தெரியல எனக்கு. பார்க்குறதுக்கு ஒரு டிவி ஸ்பீக்கர் மாதிரி தான் தெரியுது, பட் ஆனால் அது கரெக்டாக தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷாப்பில் ஒரு ஜாஸ்டிக் ஒன்று இருந்ததுங்க. நான் லாங்லேருந்து பார்க்கும்போது ஒரு 2-3 பீஸ் இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் எதுவுமே வந்து
ஒரிஜினல் கிடையாதுங்க, எல்லாமே காப்பி தான். அந்த டிரைவிங் வீலோட ஆக்சிலேட்ரு அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு டிவி ஸ்பீக்கர் இருந்தது. இந்த கார் செட்டு பாருங்கள், இது லாங்லேருந்து பார்க்குறதுக்கு பக்காவான கண்டிஷனில் இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் கிட்ட எடுத்து பார்த்தா தான் தெரியுது அதில் டிஸ்பிளே ப்ராப்ளமாக இருக்குன்றத கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது இது. ஆனால் மற்றபடி கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்ததுங்க. ஏதாவது ஸ்பேருக்கு யூஸ் பண்ண முடியாதுனா கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மினி கேசட்லாம் கூட நிறையா இருந்தது. இது எல்லாமே பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ரெக்கார்டடாக அந்த மாதிரியான பீஸ் தான் இருந்தது. இந்த ஷாப்பில் ஏகப்பட்ட கடிகாரம் போட்டு வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், இது அஜந்தா பிராண்டோடது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பட் ஆனால் இது எல்லாமே இந்த மழையில் நனைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்கு. அந்த செட்டு அப்படியே மாற்றணும் போல், இது எடுத்தால் இது செட்டு அப்படியே மாற்றணும் போல். ரேட்டு கூட கொஞ்சம் சீப்பாக தாங்க சொன்னாங்க, 100 150 இந்த ரேஞ்சு தான் சொன்னாங்க. இங்கே ஒரு டிவைஸ் ஒன்று இருந்ததுங்க, இது என்னன்னே தெரியல. இது நானும் ரொம்ப நேரமாக செக் பண்ணி பார்த்தா இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு யாராவது தெரியுதான்னு பாருங்கள் அது என்னன்ட்டு. இது ஏதோ லென்ஸ் மாதிரி இது பிடிங்க. இதில் அல்ட்ரா ஹீட் ப்ரொடியூஸ் டெக்னாலஜின்னு தான் போட்டுருக்கு. பாருங்கள், தனியாக எடுக்கிற மாதிரி இருக்குது. என்னென்ன தெரியலையே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன போட்டிருக்கு? 2 minute ஃபாஸ்ட் ஹீட் அப் அல்ட்ரா குயிக் ரிசல்ட்டு இன்ஸ்டன்ட் ஹீட்டு பெனிட்ரேட்டட் டெக்னாலஜி. என்னன்னு தெரியலையே. சரி, ஓகே, அப்படியே வச்சுருங்க. இந்த சலூன் சேர் ஒன்று இருந்ததுங்க. இது பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருந்தது, கண்டிஷன்லாம் நல்லா இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 6000 வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது ஆல்ரெடி இந்த சலூன் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறைய கவர் பண்ணியிருப்போம், மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய ஐட்டம்ஸு இந்த சலூன் காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நிறைய ஐட்டம்ஸ் கவர் பண்ணி வீடியோவில் காமிச்சிருப்போம் நம்ம. அந்த மாதிரி 1-2 வருதுங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் மார்க்கெட்டில் 1-2 வருது. இந்த ஹைஃபை சிஸ்டம் கூட ஒரு பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஹைஃபை சிஸ்டம், ஆம்ப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இருக்குது பாருங்கள். இந்த வேல்பூல் ஃப்ரிட்ஜ் ஒன்று இருந்ததுங்க. இதோட கண்டிஷன் பாருங்களேன், நீங்களே பக்கா கண்டிஷனில் வச்சுருக்காங்க. எல்லாமே பக்காவாக இருக்குங்க. கேட்டால் ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து இது 4000 சொல்லியிருந்தார் அவர். வித்தியாசமான டேபிள் ஒன்று வந்து இருந்ததுங்க மார்க்கெட்டுக்கு. இது நீங்களே பாருங்களேன், கீழே வந்து அந்த ரவுண்ட் மாடலில் இருக்குது, மேலே வந்து எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். உட்டன் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது ஏதோ ஆஃபீஸ் சேர் தான் நினைக்கிறேன். இது ஏதோ ஆஃபீஸ்லேருந்து காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். பக்கத்துலேயே ஒரு இவி பாக்ஸ் ஒன்று இருந்ததுங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தா எம்சிபி செட்டப்போடு இருக்குது. 2 பக்கமும் சைடில் ஃபுல்லாக எம்சிபி செட்டப்போடு வச்சுருக்காங்க. இது எங்கோ ஒரு சைட்லேருந்து கழட்டியிருப்பாங்க போல், அப்படியே மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ப்ரைஸ் வந்து இது 2000 சொல்லியிருந்தார் அவர். இந்த மாதிரி மேட்ரஸ் ஐட்டம்ஸும் கிடைக்குதுங்க மார்க்கெட்டில், எல்லாமே புதுசு தான் இது. இது ப்ரைஸ்லாம் வந்து 6000 8000 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க. மேட்ரஸ் எவ்வளோண்ணா? 8000. ஓகே. ஒரு நண்பர் கம்ப்ரஸர் கேட்டுகிட்டே இருந்தார் ரொம்ப நாளாக, கொஞ்சம் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். தெரிஞ்சவர் தான் அவர். நிறைய கம்ப்ரஸர் வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு, நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன பீஸாக தான் வருது, சரியில்லாத பீஸாக தான் வருது. இங்கே ஒரு 3 பீஸ் இருந்ததுங்க, நல்லா இருந்தது, கண்டிஷன் சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் வந்து 12000 சம்திங் சொல்லியிருந்தாங்க. நம்ம சேர் ஒன்று பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது பிளாக் அண்ட் ஃபினிஷிங்கில் உட்டன் சேர். இதுவும் கண்டிஷன் சூப்பராக இருந்ததுங்க. இது எவ்வளோ வருது? இது 4000. 4000 வருது அதில். இந்த ஷாப்பில் நிறையா ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, அப்புறம் விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணுவாங்க. இந்த டவர் ஸ்பீக்கர்லாம் இந்த வாரம் கொண்டு வந்திருந்தாங்க. டவர் ஸ்பீக்கர், அப்புறம் ஹைஃபை சிஸ்டம்ஸு, இந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள். இந்த JBL சப்வூஃபர் எவ்வளோன்னு கேட்டேன் நான். இது வந்து 21000 சொல்கிறாரு செட்டு. அப்படியே இந்த செட்டு வந்து 21000 சொல்கிறாரு. இவர் சொல்கிற ரேட்டுக்கு நம்ம புதுசே வாங்கிடலாம் போல், அந்த ரேட்டு சொல்கிறாரு. அந்த ஆம்ப் ஒரு 2 பீஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து 12000 சொல்லியிருந்தார். பக்கத்தில் இந்த கிம்பல் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கிம்பல் வந்து ஆன்லைன் ப்ரைஸ் சொல்கிறாருங்க, அப்படியே 5000 வரும்னு சொல்லியிருந்தார். இது ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தாலே அவ்வளோதான் வருது. இது 5 to 6000 இந்த ரேஞ்சு தான் காட்டுது. ஆனால் அவர் புதுசு ரேட்டு சொல்கிறாரு. இவர்கிட்டயே நிறையா இந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க. இந்த DSLR கேமராலாம் வச்சுருக்காரு பாருங்கள். இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சு சேல் பண்ணுவார் இவர்.
இந்த எம்ஐ இது ஒரு ஏர் பியூரிஃபையர் ஒன்று பார்த்தேங்க. இது கண்டிஷன் பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். செம்ம சூப்பராக இருந்ததுங்க கண்டிஷனு, நல்ல கண்டிஷனில் இருந்தது இது. இது ஒர்க்கிங்கான்னு கேட்டால் அவர் ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. பட் ஆனால் அது டவுட்டாகவே சொல்கிறாரு. நீங்கள் தான் எடுத்து செக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒர்க்கிங் சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் தான் எடுத்து செக் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. பக்கத்துலேயே பாருங்கள் இந்த ப்ரொஜெக்டர்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த காயின் பாக்ஸு வர வர நிறையா மார்க்கெட்டில் பார்க்க முடியுதுங்க. நிறைய பீஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், நம்ம வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வாரமும் ஒரு பீஸ் வந்துருந்ததுங்க. இது ப்ரைஸ் வந்து 1200 கிட்ட சொல்லியிருந்தார் அவர். இந்த ஆஃபீஸ் சேர்லாம் நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். இது ஒயிட் அண்ட் ஃபினிஷிங்கில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சேரு. எவ்வளோ ஒரு சேரு? 4500. 1400. இந்த ஷாப்பில் இந்த டைப் ரைட்டிங் ஒரு 2 பீஸு கொண்டு வந்திருந்தார். இதோட கண்டிஷன் பாருங்கள், ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எடுத்தால் ரெடி பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். அது நம்ம எடுத்து ரெடி பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. அப்புறம் இந்த பிரிண்டர் ஒன்று பார்த்தேங்க. இந்த பிரிண்டரோட கண்டிஷன் நீங்களே பாருங்களேன், பக்காவான கண்டிஷனில் இருந்ததுங்க. குரோமா பிராண்டு இது. ப்ரைஸ் வந்து 1200 சொல்லியிருந்தார். இது நல்லா இருந்ததுங்க கண்டிஷன். நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். சூப்பராக அந்த மேலே இருக்க ஸ்டிக்கர் கூட அந்த பிரிக்காமல் நல்லா இருந்தது கண்டிஷனு. பக்கத்துலேயே இன்னொன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து 1500 சொல்லியிருந்தார் அந்த ஹெச்பி பிரிண்டர் அது. அப்புறம் ஒரு சில ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, சப்வூஃபரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருந்தார். இந்த கேமரா ஒன்று இருந்ததுங்க. இது 2 பீஸ் வந்து 1000 சொல்லியிருந்தார். இது நான் ஒய்ஃபை கேமரா இருந்தால் எடுத்து பார்த்தேன் நான். அப்புறம் பார்த்தா இது ஒய்ஃபை கேமரா கிடையாதுங்க. இந்த டிவிஆர் செட்டப்பில் போடுற இன்டோர் கேமரா தான் இது. 5 MP கேமரா. இந்த சோனியோட சப்வூஃபர் இருந்ததுங்க. அதோட ஸ்பீக்கர்லாம் இல்லை, வெறும் சப்வூஃபர் மட்டும்தான் இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 1500 சொல்லியிருந்தார். இது ஓகே தாங்க, நல்லா தான் இருந்தது சப்வூஃபரு. இந்த உட்டன் பாக்ஸு கூட ஓகே தான். பாக்ஸு ஒரு சிலதில் டேமேஜ் ஆகிருக்கும், இது நல்லா தான் இருந்தது. இந்த ஷாப்பில் ஒரு கேமரா ஒன்று பார்த்தேங்க, இந்த விண்டேஜ் கேமரா. இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒர்க்கிங் கிடையாதுங்க, இது ஃபிலிம் கேமரா. இதோட ப்ரைஸ் கேட்டால் 150 தான் சொன்னார் இது. ஆனால் இது வந்து ஷோ பீஸுக்கு யூஸ் பண்ணலாம், நல்லா சூப்பராகவே இருக்கும். இது உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். மேட் இன் ஜப்பானா? மேட் இன் ஜப்பானா? ஃபிலிம் மாடலு. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். ஷோ பீஸுக்கு யூஸ் பண்ணலாம்ல இதெல்லாம். ஆனால் இது எவ்வளோ வருது? 800. இந்த வால் ஸ்டிக்கரு ரொம்ப நாளாக பார்க்குறேங்க, மார்க்கெட்டில் சேலுக்கு போட்டிருக்காங்க. நான் இது வரைக்கும் கவர் பண்ணதில்லை. சரி எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்றதுக்காக போய் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பெருசுலாம் பார்த்திங்கன்னா வந்து 100 பீஸுக்கு சேல் பண்ணுறாங்க, 100. மற்றதெல்லாம் வந்து 20லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 20, 30 இந்த மாதிரியான வால் ஸ்டிக்கர்லாம் சேல் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க, நிறைய பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த ஷாப்பில் நிறையா பேர் எதையோ செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா அந்த ஃபேண்ட் அண்டு ஷர்ட்டு சேலுக்கு போட்டிருக்காங்க. ஒன்று வந்து 300 அண்டு 400 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. எல்லாமே புதுசு தான் நினைக்கிறேன். இது நார்மல் ப்ரைஸு தான். இதுக்கு எதுக்கு இவ்வளோ பேர் செக் பண்ணி எடுக்கிறாங்கன்னு தெரில. இந்த ஒயிட் கலர் ஃபேண்ட்டெல்லாம் வந்து 400 சொல்கிறாங்க. இந்த பேக்கு மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெச்பி அண்டு ரினோவா இந்த மாதிரியான கம்பெனி பேக். இது ஆல்ரெடி நான் கவர் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் கண்டிஷன் சரியில்லாமல் இருந்தது. இது நல்லா இருக்குங்க, இது சூப்பரான கண்டிஷன்லேயே இருக்குது. எல்லாமே வந்து ப்ரைஸு 200க்கு சேல் பண்ணுறாங்க. நல்லாவே இருக்குது, எடுத்து ஒரு வாஷ் பண்ணனா நல்லா சூப்பராக ஆகிடும். மிஷின் எவ்வளோ வருது இது? ஒரு தலை இதை எடுத்து இது வைக்கணும். ஆமாம், இது அது சுற்றுறதுக்கான லாக்கு. அதான் மேலே பிளேட் வச்சுட்டு இது சுற்றினா பாட்டு பாடும். எவ்வளோ வருதுண்ணா இது? 2500. இந்த ஷாப்பில் ஒரு ட்ரோன் ஒன்று இருந்ததுங்க. இது ஒரு டாய் ட்ரோன் மாதிரி தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் கேமராலாம் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் கேமரா செட்டப்லாம் இருக்குது. பேக் சைடில் அது மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் நினைக்கிறேன். இது ப்ரைஸ் கேட்டேன் 300 சொன்னார்.
பக்கத்துலேயே ஒரு வால்வு ரேடியோ ஒன்று எடுத்து வச்சார். இதோட ப்ரைஸ் கேட்டால் 2000 வரும்னு சொல்லியிருந்தார். இது மேலே அந்த உட்டன்லாம் லைட்டாக டேமேஜ் ஆயிருந்ததுங்க. மற்றபடி நல்லா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. இது விண்டேஜ் மாடல்ன்றதுனால ரேட்டு அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. இந்த ஷாப்பில் ஒரு 4-5 பாக்ஸ் இருந்ததுங்க. அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே அந்த பிசி கேமராங்க. இது யூஎஸ்பி டைப்புங்க. இது நம்ம யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டா இது ஒர்க் ஆகும். அந்த மாதிரியான கேமரா. ஒரு 4-5 பீஸ் வச்சுருந்தாங்க இங்கே. இது ப்ரைஸ் வந்து 300க்கு சேலுக்கு வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பில் நிறையா அந்த ஹோம் யூஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கெட்டில்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், நிறையா பீஸ் இருந்தது. அப்புறம் டேப் ரெக்கார்டரு, ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, ஹோம் தேட்டர்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்ததுங்க. இந்த சோனியோட கேம் கோடர் ஒன்று இருந்ததுங்க. இது வந்து மினி சிடி கேசட் போடுற மாதிரி மாடல். இது பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். பட் ஆனால் இது ஒர்க்கிங் கிடையாதுங்க. உள்ளே அந்த டிஸ்பிளேலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருந்தது. பேக் சைடில் பேட்ரி மிஸ்ஸிங்கு நல்லா இருந்தது. ஆனால் இந்த ஷோ பீஸுக்காக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ஓல்டு மாடல் தான். இது வந்து அது சிடி பிளேயர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா அது ஓப்பன் ஆகலை. மேபி இது ஆன் பண்ண தான் ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த மாடலு. இந்த ஷாப்பில் வந்து இந்த சோனியோட சப்வூஃபர் ஒன்று இருந்ததுங்க. நல்லா வெயிட்டாகவே இருந்தது. இது என்ன மாடல் தெரியல. வெறும் சப்வூஃபர் மட்டும் வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து இந்த சாம்சங்கோட பிரிண்ட்ரு ஒன்று இருந்ததுங்க. பிரிண்ட்ரு நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். நம்ம செக் பண்ணி எடுத்தால் நல்லா பிரிண்டராகவே எடுக்கலாம். இதுவும் நல்லா தான் இருந்தது. ஏன்னா வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து தாங்க செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் லேப்டாப் அக்சசரிஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பில் இந்த சோனியோட ஹோம் தேட்டர் ஒன்று இருந்ததுங்க. 5.1 ஹோம் தேட்டரு வித் டவர் ஸ்பீக்கரோடு இருந்தது. டவர் ஸ்பீக்கர் 2 இருக்குது பாருங்கள். இந்த சைடில் வந்து ஹோம் தேட்டர் செட்டு வச்சுருந்தாங்க. சப்வூஃபரு சைடில் 2 பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இது ப்ரைஸ் வந்து 3,500 சொல்லியிருந்தாங்க. இந்த பிலிப்ஸோட விண்டேஜ் இந்த ரெக்கார்ட் பிளேயர் பாருங்கள். இது எந்த கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறதுக்குன்னே நிறையா பேர் வராங்க. காலையிலே சீக்கிரம் வராங்க. இந்த மெக்கானிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரம் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறாங்க. இது வந்து இந்த பில்டிங் உடைக்கிற மிஷினுங்க. இது பாருங்கள் ஃபுல் கிட்டாகவே வச்சுருக்காங்க. இது ப்ரைஸ் கேட்டால் 8,000 சொல்கிறாங்க. புதுசே அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். பார்த்தா அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. பக்கத்துலேயே இன்னொரு இந்த கிராமஃபோன் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி விண்டேஜ் ஐட்டம்ஸும் நிறையா கிடைக்குதுங்க. இதை நான் லாங்லேருந்தே பார்த்தேங்க. இது ஒரு ஆன் கண்டிஷன்லேயே மல்டிமீட்டர் ஒன்று இருந்தது. சரி எடுத்து செக் பண்ணி பார்க்கலாமே எடுத்து பார்த்தா அது எதை திருப்பினாலும் ஒரு வேல்யூ காட்டுது. இது ஃபால்ட்டு தாங்க. சரி பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் நான். ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, அப்புறம் அந்த மோடம்ஸ்லாம் நிறையா கிடைக்குதுங்க. மோடம், ரவுட்ரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இந்த ஷாப்பில் கிடைக்குது. இது என்ன மாடல் ஃபோனுன்னு தெரியுதா உங்களுக்கு? இது நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இது சோனியா ரெக்ஸன் ஃபோனுங்க. இது ஃப்ளிப்பு மாடலு, நல்லா ஃபேமஸான மாடலுங்க. இது சூப்பராக இருக்கும். இன்னமும் இந்த மாதிரி மாடல்லாம் கிடைக்குதுன்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. இதோட சார்ஜர் டைப்பே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இது பட்டை பின் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலில் வரும். இன்னொரு இந்த சோனியோட ஃபோன் ஒன்று இருக்குது பாருங்கள். சோனி எக்ஸ்பீரியா மாடல். இதுவும் நல்லா ஃபேமஸான மாடல் தாங்க. இங்கே ஒரு மினி பிசி ஒன்று பார்த்தேங்க. இது என்ன பிராண்டு என்னன்னு தெரியல. இது எடுத்து பார்த்தோன்னு தான் பார்த்தா அது பிசின்னு தெரிஞ்சுது. இது ஒர்க்கிங்கானு தெரியல. ஆனால் நல்லா இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பட் அது ஓல்டு கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். ப்ரைஸ் வந்து 1500 கிட்ட சொல்லியிருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து இந்த NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு கூட ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, ஹோம் யூஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் கூட இருந்ததுங்க இந்த ஷாப்பில். இந்த வாட்ச் பாருங்களேன், இந்த வுட் அண்ட் ஃபினிஷிங்கில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நல்லா இருக்கேன்ட்டு எடுத்து பார்த்தேன். அப்புறம் பார்த்தா சைடில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குங்க. மேலே பாருங்கள், அதெல்லாம் அந்த வுட்டெலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது. இதெல்லாம் வந்து ஷோ பீஸாக யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஹாலெலாம் மாட்டி வச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ஃபைபர் கிளாஸ் ஸ்லீவுங்க. இந்த நார்மல் ஸ்லீவு மாதிரி கிடையாது, ஹீட் பண்ணுவோமா அந்த மாதிரி ஸ்லீவு கிடையாது. இது ஃபைபர் கிளாஸ் ஸ்லீவு, நல்லா ஹீட்டு தாங்கும்.
இது நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். நான் ஒன்று 5 ரூபான்னு சொன்னாங்க, நான் ஒரு 10 பீஸ் வாங்கினேன். பாட்டி காசில் எல்லாமே இருக்குது. இந்த டேபிள்லாம் எடுத்து போகலாம்ல டீ வைக்கிறதுக்கு வீட்டுக்கு. ஏன்னா எல்லாமே வீட்டில் இருக்குண்ணா. அதுக்கப்புறம் புதுசாக வாங்க எவ்வளோ வருது? 5000 ரூபா. 5000. புதுசு 25,000. அதுலேயே ரேட்டு போட்டிருக்கு. இது புதுசு தான், அப்படியே லாட்டில் எடுத்துருக்காப்புல. நான் போட்டிருக்கு 25,000 போட்டிருக்கு. இல்லை எல்லாமே சரி சரி. இது நம்ம அண்ணன் கடைக்கு வந்திருந்தாங்க. இவர்கிட்ட அந்த ஐஃபோன்ஸு ஐபேட்லாம் கிடைக்கும். ஆல்ரெடி நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது வந்து 7S வச்சுருந்தார். இதோட ப்ரைஸ் வந்து 6000 சொல்லியிருந்தார். நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்ததுங்க. அது ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொன்னார். பார்கிங் பண்ணால் கம்மியாக வாங்கிடலாம், பட் நம்மளுக்கு தேவைப்படல இது. சரி, நான் வீடியோக்காக மட்டும் வாங்கி வீடியோ எடுத்துருந்தேன். அப்புறம் ஒரு டேப் ஒன்று செக் பண்ணி பார்த்துருந்தேன். அந்த டேப்பு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஐபேடு தாங்க. இது ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது. இங்கே பாருங்கள், ஆன் கண்டிஷன்லேயே இருக்குது பாருங்கள். அது ஒரு நல்ல கண்டிஷனில் இருந்ததுங்க. கேமராவில் கூட நல்ல ஒரு கண்டிஷனில் இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 4000 சொல்லியிருந்தார். இது நம்ம ஃப்ரெண்டு கேட்டார், அவருக்காக வாங்கலான்னு செக் பண்ணி பார்த்துருந்தேன். இது இன்பில்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8 GB தான் போட்டுருந்தது. அட்லீஸ்ட் ஒரு 32 இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். நான் பெட் செக்ஷன் கவர் பண்ண வந்துட்டேங்க. இந்த வாரம் என்ன பெட்டெல்லாம் கவர் பண்ணுறத வீடியோவில் காட்டியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு நான் கவர் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் வந்து சைடில் வரும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ரோ வருது இது? 12. இது என்ன ப்ரீட் இது? எவ்வளோண்ணா வருது? 5 ரூபா வருமா? லேப்ண்ணா? லேப் மேல் 8 ரூபா, ஃபீமேல் 7 ரூபா. நான் எப்படி உங்களுக்கு நம்மளுக்கு நான் தருமாங்க. நான் எவ்வளோ வருது சிக்ஸு? கேளுங்க. எவ்வளோ ப்ரோ அது சிக்ஸு? 9. உமேரி எந்தன இது? ஆமாம். எவ்வளோ வருது உமேரி? எவ்வளோ வருது? 5500. தூங்குறான். எவ்வளோண்ணா? வெளியூர் போகிறோம், பார்த்துட்டு சொல்கிற ரேட்டு அது ஒரு வயசு ஆகுது. 1 வயசு ஆகுது. ஆமாம், 1 வயசு எப்படி இருப்பாரு. ஃபுல்லாக பாத்ரூம் எல்லாம் குரல் கொடுப்பாரு. ஒன்றும் இல்லை, எல்லாமே ட்ரைன் அப் தான். மேக்ஸ் மேக்ஸ். லேப் எவ்வளோண்ணா? லேப் எவ்வளோ தராது? லேபு ரேட் மட்டும் சொல்லுங்கள் சார். 5 ரூபா. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.